மேடம், என்ன சொல்றீங்க? இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. சரிங்க மேடம். மேடம் மேடம், இந்த விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க. இப்படியே விட்டுருங்க மேடம். உங்க வாழ்க்கைக்காக தான் நான் இப்படி பண்ணேன். என்ன சொன்ன? ஏன் வாழ்க்கைக்காக பண்ணியா? மாட்டிக்கிட்ட உடனே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறியா? ஏன் வாழ்க்கையை நீ ஏன் காப்பாத்தணும்? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஒரு விஷயத்த பேசுறப்ப அதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கான்னு யோசிக்க மாட்டியா? நீ சொல்ற எல்லாத்தையும் நம்புறதுக்கு என்ன முட்டாளு நினைச்சியா? இங்க பாரு, இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்போ இந்த நிமிஷம் ஆதிக்கு ஹார்ட் டொனேட் பண்ணவங்க யாருங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும். மேடம் மேடம், ப்ளீஸ் மேடம், என்னை விட்டுருங்க மேடம். இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இங்க பாரு, லாஸ்டா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நான் இப்ப கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லல, அடுத்த போன் போலீஸ்க்கு போகும். வேண்டாம் மேடம், நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு, யாருன்னு கேக்குறேன்ல. இதோ எடுத்துட்டு இருக்க மேடம். மேடம், இதான் நீங்க கேட்ட டீடைல். அதுக்கு ஹார்ட் கொடுத்தவங்களோட போட்டோவை என்கிட்ட மாத்தி காட்ட சொன்னது யாரு? சொல்லு, யாருன்னு கேக்குறேன்ல. ஆதி சார் சொல்லிதான் இந்த மாதிரி பண்ண மேடம். நீங்க எப்போ கேட்டாலும் இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு மேடம். நிஜமாவே ஆதிதான் அப்படி சொன்னாரா? ஆமா மேடம், அதுதான் உண்மை. மத்தபடி வேற எதுவுமே எனக்கு தெரியாது. அவரு சொல்லிதான் நான் இதை பண்ணேன். என்ன மட்டும் மாட்டி விட்டுறாதீங்க. இந்த வேலையை நம்பிதான் என் வீடே இருக்கு. நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் நான் சொல்றதா உண்மை. நடந்து முடிஞ்ச இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. வாசுவோட எதையும் எனக்குள்ள துடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன ஆதியா உணர்ந்ததை விட வாசுவா உணர்ந்ததுதான் அதிகம். நம்ப முடியாத விஷயம்தான், ஆனா அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஊருக்கு முதல் தடவையா வந்தேன். எனக்கு இந்த ஊர் அந்நியமாவே தெரியல. நான் ஏற்கனவே வாழ்ந்த இடமா தான் இந்த ஊரை நான் ஒவ்வொரு நிமிஷமும் உணர்ந்தேன். நான் உங்க வீட்டுக்குள்ள முதல் தடவையா வந்தப்போ என்னையும் மீறி உங்க எல்லாருக்கூடையும் எனக்கு ஒரு பந்தம் உருவாச்சு. அத பாரதி கூட என்னையும் அறியாம பழக ஆரம்பிச்சேன்.
தமிழுக்கும் எனக்கும் ஏதோ முன்ஜென்ம உறவு இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு பாரதி மேல காதல் வந்தப்போ என்ன என்னால நம்ப முடியல. நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு எந்த காரணமும் புரியல. அது மட்டும் இல்ல, அப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா, நான் 4வது படிக்கும்போது நீங்க என்ன ஸ்கூலுக்கு சைக்கிள்ல கூட்டிட்டு போவீங்க. என்னால சைக்கிள் கம்பியில உட்கார முடியலன்னு அழுதுருக்கேன். அப்ப என்ன தோள் மேல தூக்கி உட்கார வச்சு என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்காப்பா? எல்லா அப்பாவுக்கும் பிள்ளைக்கு வந்த பிரச்சனை தான்ப்பா உங்களுக்கு எனக்கு வந்தது. நான் 16 வயசு இருக்கும்போது ஒரு பையனை போட்டு அடிச்சப்ப நீங்க என் மேல ரொம்ப கோவப்பட்டீங்க. என் கோவத்தால அடிக்கடி நான் பிரச்சனை பண்ணிட்டு வந்தப்ப உங்களுக்கு என்ன பிடிக்காமலே போயிடுச்சு. உங்களோட விருப்பம் இல்லாம நான் பாரதியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச அங்கண்ண கடை அல்வாவை நான் வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லி எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். சமீபத்துல கூட நான் அல்வா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் உங்களுக்கு. அது ஞாபகம் இருக்கப்பா? அப்பா அப்பா, இதை நான் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவு நேரம் நான் சொன்னது எவ்வளவு உண்மை. எனக்கு இந்த விஷயம் தெரியாதுங்கிறது அந்த அளவுக்கு உண்மைதான். நான் மனசரிச்சு எந்த தப்பும் பண்ணலப்பா. என்ன மன்னிச்சு ஏத்துக்கங்கப்பா ப்ளீஸ். நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சு அத்தனையும் சொல்லிட்டேன். இனி என்ன நீங்க துரோகிய நினைச்சாலும் சரி, என்ன மன்னிச்சு உங்க மகனை ஏத்துக்கிட்டாலும் சரி, நீங்க எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். இனி முடிவு உங்க கையில தான்ப்பா இருக்கு. என் கூட வாங்க. சாமி, திதி கொடுக்க வேண்டாம், நீங்க கிளம்புங்க. என் பையன் உயிரோடு தான் இருக்கான். அப்ப நான் வரேங்க ஐயா. வாங்க. என் புள்ளைய நான் பார்த்துட்டேன். இதுக்கு மேல ஒரு தகப்பனா எனக்கு வேற என்ன வேணும்? நீ சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து உன்னை நான் நிறைய அடிச்சிருக்கேன், திட்டிருக்கேன். உன் ஆசை எங்களை விட்டு போற வரைக்கும் ஒரு நாள் கூட அவனை எங்க பிள்ளைய பார்த்தது கிடையாது. எல்லாரும் முன்னாடியே அவனை திட்டி அசிங்கப்படுத்தி எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கேன். அவன் பொண்டாட்டி குழந்தை முன்னாடி கூட நான் அசிங்கப்படுத்தியிருக்கேன்ப்பா. வாசு எங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் நான் அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டிருக்கேன். எத்தனையோ ராத்திரி நான் தூங்காம வாசுவை நினைச்சு அழுதுருக்கேன். இனிமே நான் அழ தேவையில்லை. வாசுவை நினைச்சு நான் இனிமே எப்பவுமே வருத்தப்பட போறதில்லை. ஏன்னா என் புள்ள வாசு ஒரு ரூபத்துல எனக்கு திரும்ப கிடைச்சிட்டான்.
ஆதி. அப்பா என்னடா சமாதான உடனே உங்ககிட்ட இப்படி பேசுறான்னு நினைக்க கூடாது. சொல்லு, என்ன வேணாலும் சொல்லுப்பா. இல்ல, பாரதிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ சுக்குனோட உடஞ்சு போயிடுவாப்பா. உசுரே உசுரே ஆதி, நீங்க என்கிட்ட வந்தது, என் கூட பழகுனது, பேசினது, உங்க காதல சொன்னது, தமிழ் கூட பழகுனது, இது எல்லாமே நடிப்பா? ஏன் ஆதி இப்படி பண்ணீங்க? அப்ப நீங்க என் கூட பேசினது பழகுனது எல்லாமே இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இல்ல? என்ன இவ்வளவு பெரிய முட்டாளு நினைச்சிருந்தா நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்க? நீங்க பொய்யா வாழ்ந்தது மட்டும் இல்லாம எங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்களே ஆதி. இதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்களா ஆதி? எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஏன் என்னையும் தமிழையும் ஏமாத்துனீங்க? இவ்வளவு பெரிய விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு உங்களால எப்படி எங்க கூட சாதாரணமா பழக முடிஞ்சது? இவ்வளவு நாள் உங்க அன்பையும் காதலையும் நினைச்சு நான் பிரமிச்சு போயிருந்தேன். ஆனா இது எல்லாமே இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நினைக்கிறப்போ அதனால வர வலிய என்னால தாங்க முடியல ஆதி. பாரதியாலும் இந்த விஷயத்தை தாங்கிக்க முடியாது போல. அதுக்காக பாரதி கிட்ட சொல்லாமலும் இருக்க முடியாது. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து நான் இதை பாரதி கிட்ட எப்படியாவது சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னால சொல்ல முடியல. அதுக்கு காரணம் இதை அவ எப்படி எடுத்துக்குவான்னு என்னால யோசிக்க முடியல. உண்மையை சொல்லணும்னா அதுக்கான சந்தர்ப்பமும் தைரியமும் எனக்கு வரலப்பா. அப்பா அப்பா என்னப்பாச்சு? எல்லாமே கை மீறி போயிடுச்சுப்பா. நேத்து நடந்த ஒரு பிரச்சனை இல்ல, ஏற்கனவே பாரதிக்கு வாசுவோட இதயத்தை ஹாஸ்பிட்டல்ல வேற யாருக்கோ மாத்தி வச்சுட்டாங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சுப்பா. இப்ப அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பாரதி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்கா. ஐயோ ஆதி தம்பி, இந்த நிமிஷம் பாரதிக்கு உண்மை தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? உண்மை பாரதிக்கு தெரியுமா? ஆமா, நம்ம ஒண்ணு பண்ணுவோம். முதல்ல போய் பாரதியை பார்ப்போம் வாங்க.
அவளா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாமளா இந்த உண்மையை அவகிட்ட சொல்லிடுறது நல்லது. வா ஆதி, வா. அம்மா, இது என்ன? எனக்கு புரியல. நீ கேட்ட உண்மை பாரதி. பாரதி, முதல்ல என்ன மன்னிச்சிரு. உன்கிட்ட இந்த விஷயத்த நான் முதல்லயே சொல்லியிருக்கணும். சொல்லாம விட்டது என்னோட தப்பு தான். நான் இப்ப சொல்ல போற விஷயம் திட்டம் போட்டு நடந்த விஷயம் கிடையாது. எல்லாமே எதேச்சியா நடந்தது. அந்த சூழ்நிலையை நாங்க பயன்படுத்திக்கிட்டோம், அவ்வளவுதான். நான் எதை பத்தி சொல்றேன்னு யோசிக்கிறியா? ஆதிக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்கல்ல, அந்த இதயம் வாசுவோட இதயம் தான் பாரதி. ஆதிக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்த அதே நாள்ல தான் வாசுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாரு. ஆதிக்கு வேற இதயம் கிடைச்சாதான் அவன் உயிர் பொழைக்க முடியுங்கிற நிலைமை. அந்த சூழ்நிலையில சாகர நிலைமையில இருந்த வாசுவோட இதயத்தை ஆதிக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு சொன்னப்போ நாங்க வாசுவோட அப்பா கிட்ட இதை பத்தி பேசணும். ஆனா அவர் அதுக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வேற வழி இல்லாம தான் டாக்டரோட உதவியோட உன் குடும்பத்து ஆளுங்களுக்கு தெரியாம வாசுவோட இதயத்தை ஆதிக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. தப்புதான் பாரதி. ஒரு அம்மாவா எனக்கு வேற வழி தெரியல. ஆனா வாசுவோட குடும்பத்துல இருந்த ஒருத்தர் அந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு சம்மதிச்சாரு. அதனால அந்த விஷயத்த காதும் காதும் வச்ச மாதிரி முடிச்சிட்டோம் பாரதி. ஆதியும் உயிர் பொழைச்சிட்டான். அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயமும் உனக்கே தெரியுமே. ஆதிக்குள்ள இருந்த ஏதோ ஒரு உணர்வு தான் உன்னை தேடி அவனை காஞ்சிபுரத்துக்கு வர வச்சு உன்னை காதலிக்க வச்சிருக்கு. எத்தனையோ போராட்டத்துக்கு நடுவுல உன்னை கல்யாணமும் பண்ணிக்க வச்சிருக்கு.
ஆதி உன் மேல உயிரையே வச்சிருக்கான் பாரதி. நடந்த விஷயத்துக்கும் ஆதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது திட்டம் போட்டு பண்ணதில்ல. இது முழுக்க முழுக்க ஆதியோட உயிரை காப்பாத்துறதுக்காக நாங்க எடுத்த முடிவு.